TVI செய்தி டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். கனடாவில் NDP கட்சியிடம் தனது செல்வாக்கை லிபரல் கட்சி இழந்து வருவதாக சில ஊடக நிறுவனங்கள் கூறி வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறுவதற்கு முன்னர் செல்வாக்கை மீளப்பெறுவதற்கான போதியளவு கால அவகாசம் லிபரல் கட்சிக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதற்கில்லை என்றும் அவை சுட்டிக்காட்டுகின்றன. கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திலிருந்து விடுபட விரும்புகின்ற மக்கள் NDP பக்கமே சாய்கின்றார்கள் என அரசியல் துறை ஊடகவியலாளர் ஒருவர் இன்று கருத்து வெளியிட்டார். போரின் இறுதிக்கட்டத்தின் போது இலங்கை ராணுவத்தினருக்கு ஆயுதங்கள் வழங்கிய நாடுகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் ஐக்கிய நாடுகள் பேச்சாளர் கார்டன் வேஸ் கூறினார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் விடுதலை புலிகளை தோற்கடிக்க இலங்கை ராணுவத்தினர் முன்னேறிய வேளையில் பெருந்தொகையான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இலங்கைக்கு ராணுவ உதவிகள் வழங்கிய நாடுகளில் பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் அடங்குகின்றன. விடுதலை புலிகளை அழிக்க வேண்டுமென எண்ணிய இந்திய அரசாங்கம் யுத்தகலத்தின் யதார்த்த நிலையை நன்றாக அறிந்து வைத்திருந்தது என்று ஐக்கிய நாடுகள் முன்னாள் பேச்சாளர் சொன்னார். உலகெங்கும் கோடிக்கணக்கானோரை வழிநடத்தி வந்த ஆன்மீக தலைவர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் மறைவுக்கு இந்திய அரசியல் தலைவர்கள் தமது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளனர். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா வாழும் தெய்வமாக கருதப்பட்டு வந்தவர். நாளை செவ்வாய்க்கிழமை வரை பூத உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஈமக்கிரியைகள் நாளை மறுதினம் புதன்கிழமை இடம்பெறவிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் உள்ள சிறைச்சாலை ஒன்றிலிருந்து 470க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து தோண்டப்பட்ட 320 மீட்டர் நீளமான சுரங்கப்பாதை வாயிலாக கைதிகள் வெளியேறியிருக்கிறார்கள். விரிவான செய்திகள் TVIயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.